வணக்கம் நேர்களே, மனதெங்கும் மார்கழி என்ற இந்த அழகான நிகழ்ச்சியில் அதிகாலை பொழுதுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக மார்கழி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்பவே தெய்வீகமான மாதம் தான் சொல்லணும். அதிகாலையில் பொழிகிற பனிப்பொழிவு, வீதியெல்லாம் மாக்கொள்ளும், தெருக்களில் நடக்கிற பஜனைகள், ஆண்டாள் பாசுரம், இது மாதிரி தெய்வீகமான விஷயங்கள் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். இதே போல் இசைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு பெரிய பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இசை பிரியர்களுக்கெல்லாம் சபாக்களில் பார்த்திங்கன்னா இசை விருந்து இந்த மாதம் முழுக்க கிடச்சிட்டே இருக்கும். இந்த தெய்வீகமான உணர்வு அதே போல் இசை இது ரெண்டுத்தையும் கலந்து கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் கூட. மார்கழி மாதம்னு எடுத்துக்கிட்டாலே தெய்வீகமான மாதம்ன்றது நம்மள பலருக்கு தெரியும். பட் மார்கழி மாதத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சது ரொம்பவே சொற்பமான விஷயங்களாக தான் இருக்க முடியும். நமக்கு தெரியாத பல அற்புதமான விஷயங்களை பற்றி நமக்காக தெரிவிக்க வந்திருக்காரு திரு PN பரசுராம் அவர்கள். அவர் என்னென்ன விஷயத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மனதெங்கும் மார்கழி மாதங்கள் பல இருக்கின்றன, யார் இல்லைன்னு சொன்னால். ஆனால் கீதையில் பரவாசுதேவன் கிருஷ்ண பரமாத்மா இந்த கீதையினுடைய பெருமையை உலகமே பாராட்டி இருக்கு. அயல் நாட்டு அறிஞர்கள் இன்றைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது? அப்படிப்பட்ட அந்த கீதையில் பரவாசுதேவன் கண்ணன் அங்கே சொல்லும் பொழுது மாசானம் மார்கசீர்ஷோகம், நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அப்போ அந்த மார்கழி மாதத்தில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு தெரியறது இல்லையா நமக்கு? மார்கழி மாதம்னா திருவல்லிக்கேணி என்ன, மயிலாப்பூர் என்ன, அல்லது வைஷ்ணவ ராஜதானின்னு சொல்கிறோமே நம்ம. இப்போ பல பேருக்கு புரிஞ்சிருக்குமே. கோவில்னு அடைமொழி இல்லாமல் சொன்னால் 2 கோவில்களை, ஒன்று ஸ்ரீரங்கம் திருவரங்கம், இன்னொன்று சிதம்பரம். அங்கெல்லாம் நடக்கக்கூடிய அந்த மார்கழி மாத வைபவங்கள் இருக்கு பாருங்கோ. நமக்கு சந்தேகம் வரணும், நாம் இருக்கிறது உண்மையிலேயே இந்த ஊர்கள் தானா அல்லது கைலாசமா வைகுண்டமாங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த மனதெங்கும் மார்கழி. இப்போ லௌகிகமாக பார்த்துடலாம் வாங்க. அது வர மார்கழி மாதம்னாலே ரொம்ப குளிரும். சாதாரணமாக கார்த்தால 6 மணிக்கு எழுந்திருக்கிறவா நம்ம கூட என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நம்ம மார்கழி மாதம் குளிராக இருக்கும் இல்லையா, அதனால இழுத்து போத்திக்கிண்டு ஏசி வசதி உள்ளவா அது இன்னும் கொஞ்சம் ஆஃபே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் கூட சேர்ந்து தூங்குவோம். 6 மணிக்கு எழுந்திருக்கிற ஆள் 8:30 மணிக்கு எழுந்திருப்போம். எங்கே போகிறது? அதனால தான் இவ என்ன தலைப்பு வச்சுட்டா, இவா வெளியில் மார்கழி இல்லையா, எங்கே இருக்குது? மனதெங்கும் மார்கழி. இது போன தலைமுறை வரைக்கும் இது மனதெங்கும் மார்கழி இல்லை, மனது ஏங்கும் மார்கழி அப்படின்னு இருந்தது. மார்கழி மாதம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு பெண்கள் ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், நடுத்தர வயது உள்ளவர்கள் ஒரு பக்கம், முதியவர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு அவ்வளவு பேர்களுமே ஆத்மார்த்தமாக எதிர்பார்த்த ஒரு மாதம்னா அது மார்கழி மாதம்தான். இந்த மார்கழி மாதத்துக்கு ஏன் இவ்வளவு விசேஷம்? ஆனால் நம்ம சொல்லும் பொழுது, சார் மார்கழி மாதம் பீட மாதம் சார், எவ்வளவு பெரிய தவறு அது. கண்ணனே சொல்லியிருக்கார், நான் மாதங்களில் மார்கழியாக இருப்பேன்னு சுவாமி பரவாசுதேவன்னு சொல்லியிருக்கும் பொழுது இது பீட மாசம்னாக்க அப்போ அந்த அளவு நமக்கு பத்தலைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓப்பனாக சொல்கிறதுன்னா வச்சுக்கோங்களேன், மார்கழி மாதம் பீடு நிறைந்த மாதம். நாம் கூட ஒரு ஐய சேர்த்து பீடை மாதம்ட்டோம். மார்கழி மாதம்ங்கிறது எளிமையாக புரிய முடியாது சொல்கிறதுன்னா, தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது. நம்ம லௌகீக வாழ்க்கையில் பார்த்தேன்னாக்க பிரம்ம முகூர்த்தம் காலங்காத்தாலன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி 12 மாதங்களில் இந்த தை மாதம் ஆரம்பித்து 6 மாதம் உத்தராயண காலம் புண்ணிய காலம்போம். அதுக்கப்புறம் உள்ள 6 மாத காலம் தட்சிணாயன காலம் அப்படிம்போம். இந்த தட்சிணாயன காலம் இருக்க, அயனம்னா வழி, வேறு ஒன்றுமே இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அயனம்னா வழி, சூரியன் தன் பாதையை மாற்றிக்கொண்டு போகக்கூடியது. விஞ்ஞானத்திலேயே ஆட்டி படைச்சாங்க நம்ம பாட்டம் பூட்டம் முப்பாட்டனாரெலாம். நம்ம தான் எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு இருக்கோம். இல்லை உண்மை அதுதான், ஃபிங்கர் டிப்பில் தான் இருக்குது எல்லாம். இதோ செல்ஃபோனில் ஃபிங்கர் டிப்பு, இல்லாட்டி லேப்டாப்போ என்னவோ அதில் ஃபிங்கர் டிப்பில் தான் இருக்குது, இங்கே ஏற்றிக்கலை. அதனால தான் போல இருக்குது மனது எங்கும் மார்கழின்னு இவ சொல்லி வச்ச அந்த தலைப்பை. தெரியறதா? அந்த தட்சிணாயனத்தினுடைய கடைசி நேரம் உத்தராயணத்தினுடைய ஆரம்ப காலம் கொஞ்சம் முன்னாலங்கிற மாதிரி. அதாவது உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய விடியற் காலை பொழுது மார்கழி மாதம் அந்த ஒரு மாதமும் 30 நாட்களும் தை மாதத்துக்கு முன்னால் எளிமையாக சொல்லிட்டு போகிறோம் நாம். அது இன்றைக்கி இளைய தலைமுறைக்கு புரியறதுக்காக
அப்படி அந்த மார்கழி மாதம் முழுசுமே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுமே, அந்த நேரம் தேவர்களுக்கு. அதனால தான் அந்த தேவர்களுக்கு உண்டான அந்த புண்ணிய காலத்தில் நாம் என்ன பண்ணுறோம், இதில் ஒரு விசேஷம் பாருங்க. இந்த மார்கழி மாதத்துல தான் வைகுண்ட ஏகாதசி வருது, மார்கழி மாதத்துல தான் இந்தோ திருவாதிரை நடராஜ பெருமானுக்கு அங்கே விழா வருது. இவ்வளவையே பா இன்னைக்கு பண்ண பாவமெல்லாம் போச்சு. ஆஞ்சநேய சுவாமி அவதாரம் பண்ணி மார்கழி மாதத்தினுடைய பெருமைகளை ஒரு தினந்தோறும் 2 மணி நேரம் பார்த்தாலும் போய் பத்மபுராணம் பேசுறதே அடியே நான் சொல்லணும் இதை. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் அந்த 30 நாளும் காலங்காத்தால் எழுந்திருக்கிற சில பழக்க வழக்கங்கள். முதல்ல அதை நம்ம வழக்கப்படி என்ன தமிழ்லேயும் சொல்லணுங்கிறால சொல்லிடலாம். ரொட்டீனா என்ன சொல்லுது, அப்படி தமிழ்லையும் சொல்ல வேண்டியதாக இருக்க, ரொட்டீனான்னு எல்லாம் இப்படி ஆயிடுது. இன்னைக்கு காலங்காத்தால் எழுந்திருக்கணும். எழுந்த உடனே அழகாக குளிச்சுவிட்டு நீராடி அவரவர்களுக்கு உண்டானது அவனுடைய திருநாமத்தை இது என்ன பண்ணுறது. இன்றைக்கி அதான் ஒன்றுன்னா அது என்ன ஆச்சு, கோவிந்தாங்கிறான். எங்கே இவர்கள் படித்தார்கள், என்ன புரிஞ்சுட்டா ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது நமக்கு. அது கோவிந்தன் அப்படிங்கிற அந்த நாமம் எல்லா விதமான துயரங்களையும் நீக்கக்கூடியதுன்னு அந்தந்த ஸ்லோகங்களே உண்டு. தேவேந்திரனே இந்த பேரை சூட்டி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கான். அந்த கோவிந்தாங்கிற அந்த திருநாமத்தை இன்னைக்கு நாம் எப்படி உபயோகப்படுத்தின்னு இருக்கோம் சொல்ல முடியலையே. அவனுடைய நாமங்களை சொல்லி நாம் அணிந்து கொள்வதன் காரணமாக திருநாமம்னு வந்தது. அந்தண்ட திருநீரு சொல்கிறோமா. அப்படி காலங்காத்தால் எழுந்து நீராடி அதை முடிச்சுவிட்டு காலங்காத்தால் இன்னும் பஜனை கிளம்பல, ஞாபகம் வச்சுக்கோங்க. பஜனை பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு குரூப்பே போகும். அழகாக ஒரு ஹார்மோனியம் எண்ணெய், ஒரு தபேலா எண்ணெய் இந்த பக்கம், அதாவது மிருதங்கம் இந்த பக்கம், ஒரு டோலக் எண்ணெய், 2-3 பேர் கையில் கஞ்சிரா வச்சு இதெல்லாம் அடியன் பாடினவன். அப்படி திருச்சிக்கு பக்கத்தில் கம்பரசம் பட்டது காவேரி கரையில் நின்று இப்படி நிமிந்து பார்த்தா எதிர்க்க ரெங்கநாத பெருமாள் நன்னாரா குழந்தைம்பர். அந்த கஞ்சிரா எண்ணெய், அந்த தாளம் சார், அதெல்லாம் பொற்காலம் ஐயா, பொற்காலம். அதனால தான் 65 வயசுலேயும் இந்த ஆரோக்கியமாக இருக்கோம் நாங்கள்லாம். அப்படி பஜனை பாடிட்டு வருவா. இவ பாடின்னு போகிறானோ ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்த கோலங்கள் இருக்குது பாருங்க. இன்றைக்கி எல்லா பத்திரிகைகள் தொலைக்காட்சியெல்லாம் எடுத்து போடுறா. என்னது கோல போட்டியா, இதை நீங்களே சொல்லிட்டாலே. இந்த கோல போட்டியில் இவா இன்னைக்கு போடாத கோலங்களெல்லாம் அன்று அவர்கள் அவ்வளவு அற்புதமாக போட்டார்கள். மயக்கும் அவ்வளவு கை வேலை பா. இப்போ எந்த அளவு இங்கே இருந்திருக்கணும். அப்படி அவ்வளவும் பண்ணிவிட்டு இனிமேல் தான் விசேஷம், மார்கழி மகத்துவம். அந்த கோலத்து நடுவில் பசுஞ்சாணத்தை இல்லை அதெல்லாம் கையால் தொட்டிருக்கோம். அந்த காலத்தில் தொட்டா நிஜமாக தொட்டா என்ன, அந்த பசுஞ்சாணத்தை எடுத்து உருட்டி அங்கே அந்த கோலத்து நடுவில் வச்சு அதில் பரங்கி பூவை வச்சு அப்படி மலர்ந்து அப்படி இருக்கும். அதை விட அடியன் தரிசனம் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த பூக்களில் அந்த தேனீக்கள் வண்டுகள் இருக்கு பாருங்கோ, அது அப்படியே அப்படி ரீங்காரம் விட்டுன்னு இருக்கும். அப்படியே பஜனை பாடிட்டு போவா. இங்கேருந்து ஒரு தெருவில் அகரகாரத்தில் ஒரு பக்கம் சிவன் கோவில், ஒரு பக்கம் பெருமாள் கோவில், நடுவில் இந்த பஜனை மடம் இருக்கும். இங்கேருந்து கிளம்பி ஒரு கோவிலுக்கு போயிட்டு திருப்பி அங்கே பூஜையை முடிச்சுக்கிண்டு அடுத்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே பூஜையை முடிச்சுக்கிண்டு இங்கே மடத்தில் பூஜையை முடிச்சுக்கிண்டு எல்லாருக்கும் பொங்கல் கொடுப்பா. இவ்வளவு நேரம் நாங்கள்லாம் போகிறோமோ இல்லை, ஏன்னா அப்போல்லாம் இத்தனோட பயதான். நான் ஒருவேளை பாடின்னு போனவன் தான், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவ்வளவு நேரம் கோவிலுக்கு போகிறோமோ இல்லையோ, அங்கே அந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்டோடனே ஏய் மணி அடிச்சிட்டான். மணி அடிச்சாச்சுன்னா 2வது நிமிஷம் பொங்கல் கொடுத்துருவா. இந்த குளிருக்கு நானா சுட அந்த பொங்கல் இப்போவே நாக்கில் தண்ணி சொட்டுறதே. அப்போல்லாம் நிஜமாவே ஒரிஜினல் அரிசி சார், இப்போல்லாம் இல்லை. அப்போல்லாம் நிஜம் ஒரிஜினல் அரிசி சாப்பிட்டோம். இப்போல்லாம் உரத்தை போட்டு பிதிக்கின்னு எடுக்கிறோம். அந்த பொங்கலில் அந்த மிளகை வறுத்து அப்படி கருகாமல் அப்படி மென்மையாக வறுத்து அதில் முந்திரி பருப்பை 2ஆக பொளந்து உடச்சி தூள் பண்ணி இல்லை என்ன அப்படி உடச்சி போட்டு அதை அப்படி பொன்முறவலாக வறுத்து அதில் இந்த நெய் டொகும்பாலை அப்படி சொட்டு அதை எடுத்து அவர் போடும்பொழுது அவர் கையிலையும் ஒட்டியிருக்காது, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கையிலையும் ஒட்டியிருக்காது பொங்கல். பொற்காலம். அதெல்லாம் இந்த தலைமுறைக்கு வரணுங்கிற ஒரு ஆசையில் தான், மனசுலையாவது இதெல்லாம் எங்கும் பதியட்டுமேங்கிறதுக்காக இந்த தலைப்பு கொடுத்தா போல இருக்கு. இப்போ முடிஞ்சு போயிடுத்து.
இப்போ வாங்கோ, அந்த பஜனை எதுக்கு, அந்த கோலங்கள் எதற்கு? பஜனை வீட்டில் உட்காந்து பாடக்கூடாதா என்ன? தெருவில் போய் பாடலன்னு யார் கேட்டா? இந்த பரங்கி பூக்கள் கோலத்து நடுவில் வைக்கிறது எதுக்கு? ஒவ்வொரு நாளும் இப்படி வைக்கிற இந்த பரங்கி பூக்கள் எல்லாம் என்ன பண்ணுவா? இதெல்லாம் படிப்படியாக பார்த்தோன்னா அந்த அவனுடைய அருள், அந்த குளிர் உடம்புல மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, இங்கே இருக்கணும், பதியும் பதியும் சத்தியமாக பதியும். இப்போ வாங்கோ, அந்த கோலம்ங்கிறது இருக்கு, அந்த அப்படி குனிஞ்சு நிமிந்து அப்படி திருப்பி இவ்வளவுக்கும் புத்தி அதில் தான் இருக்குது. 12 புள்ளி இடுக்கு புள்ளியா நேரு புள்ளியா? இடுக்கு புள்ளி அது 1ல் நிற்கணும், இல்லை இடுக்கு புள்ளி கிடையாது ஸ்ட்ரைட்டாக, ஆனால் 1 விட்டு 1 அது 2ல் நிற்கணும். சொல்ல முடியாது, உங்கள் கம்ப்யூட்டர்லாம் போட முடியாது சார். அதை எப்படிப்பட்ட அருவியாக இருந்தது தீட்சண்யம் அந்த பெண்களுக்கு. அப்படி உக்காந்து கோலத்தை அப்படி சுற்றிட்டு போட்டா. அதனால தான் அந்த காலத்தில் 80 வயசு பாட்டி கரும்பை கடிச்சு தின்னா. 12 பெற்றிருந்தா கூட ஆரோக்கியமாக இருந்தா. பசுஞ்சாணம் சொல்லிட்டோமா? பசுஞ்சாணம் அதில் ஏன் பூவை வைக்கிறா? இன்றைக்கி இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் மணமகன் தேவை, மணமகள் தேவை, என்னது மேட்ரிமோனியலா இல்லை பத்திரிகையிலையும் டிவியிலேருந்தும் பார்க்குறாள் எல்லாருமா, இதெல்லாம் கிடையாது. அப்போ யார் கிரகத்தில் யார் ஆற்றுல பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா யாருக்கு தெரியும்? அப்போ தான் இந்த யார் யார் ஆற்றுலலாம் பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்காளோ அந்தந்த கிரகங்களில் மட்டும் வாசலில் பூ வைப்பா. இந்த பஜனை பாடின்னு வரா இல்லையா? பஜனை பாடின்னு வரும்பொழுது 8ஆம் நம்பர் வீடு எங்கே வாய் பாடின்னு இருக்கும், மனசும் பரவாசுதேவன் திருவடிகளில் இருக்கும், கண்ணு மட்டும் இதில் பதியும். இந்த பரங்கி பூ இந்த வீட்டில் வச்சுருக்கு, இது நம்ம என்னன்னு. மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே தை பிறந்தால் வழி பிறக்கும் நீங்களே சொல்கிறீங்களே, அழகாக அந்த வாத்துக்கு போய் பேசி அழகாக கல்யாணம் பண்ணி முடிச்சிருவா, வழி பிறந்துடுறது. எல்லா வீட்லேயும் வைக்க மாட்டா. ஆனால் அது விவரம் தெரியாமல் மண்ணை எடுத்து அந்த பையன் வச்சுருக்கான். நான் மட்டும் சும்மாவா, நான் 4 பூ வைக்கிறேன் பாரு. எங்கே வீட்டில் புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கு 80 வயசு 90 வயசு, 3வது ஆள் கிடையாது. பூ வச்சுட்டு என்ன சார் அக்கிரமம் இது? வேணாம். அப்படி பூ வச்சது இதுக்கு. இப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் இந்த பூ வச்சது முதியவர்களுக்கு, பஜனை பாடுறவளுக்கு அவளுக்கு சொல்லியாச்சு, பெண்களுக்கு சொல்லியாச்சு, கோலம் போடுறது சொல்லியாச்சு, பூ ஏன் வைக்கிறான்னு சொல்லியாச்சு, லௌகிகமாகவும் சொல்லியாச்சு. இப்போ வாங்கோ, சொன்னதை தொகுத்து பார்த்து விடலாம். மார்கழி மாதத்தினுடைய விசேஷம் இது. விஞ்ஞான ரீதியாக லௌகிகமாக பார்த்தோம், தேவர்களின் விடியற் கால பொழுதுன்னு பார்த்தோம். காலங்கார்த்தாலும் எழுந்தோடனே இந்த வழிபாடு மட்டும் தான். அதனால தான் தேவர்களுக்கே உண்டான அந்த விடியற் கால பொழுதில் ஏர்லி மார்னிங்கில் நாம் இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோம். வீதி பஜனைங்கிறது அந்த வைட்டமின் பவர்ஸ் முழுசும் நாம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த பெண்கள் அப்படி அழகாக கோலம் போடுறது அவர்களுக்கு ஆரோக்கியம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் சாணத்தை வச்சு பசுஞ்சாணம் அதில் பரங்கி போய் ஏன் வைக்கிறோன்னாக்க அந்த காலத்தில் மேட்ரிமோனியலுங்கிறது கிடையாது. யார் ஆற்றுலலாம் பொண்ணோ பிள்ளையோ கல்யாணத்துக்கு இருக்காளோ அவத்துல மட்டும்தான் பூ வைப்ப. பஜனைக்கு வரக்கூடிய மக்கள் இதை பார்த்துவிட்டு தை மாதம் பிறந்த உடனே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறேளே, அதன்படி கல்யாணங்கள் பேசி முடிக்கப்பட்டன. அடுத்தது இந்த இதில் மார்கழி மாதத்தில் உடம்புக்கு ஆரோக்கியத்தை, அதுவும் வெறும் வயிறு, அந்த நேரத்தில் அந்த மிளகு சீரகம் அது இதுன்னு சொல்லிட்டு அழகாக ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம். அந்த பரவாசுதேவனும் பரநடனம் ஆடும் அந்த சிவபெருமானும் நடராஜ சுவாமியும் நம்ம எல்லாரும் மனசுலையும் இருந்துக்கிண்டு அதில் எப்போ பார்த்தாலும் சரி அந்த மார்கழியினுடைய மகத்துவமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நம்ம எல்லார் கிரகங்கள்லையும் இருக்கணும்னு நம்ம பிரார்த்திப்போம். அவர்கள் நமக்கு அருளுவார்கள். மார்கழி மாதத்தோட மகத்துவத்தை ரொம்பவே இயல்பாக வீட்டில் இருக்க பெரியவங்க நமக்கு எப்படி எடுத்து சொல்வாங்களோ அதே போல் திரு PM பரசுராம் அவர்கள் நமக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னார். மார்கழி மாதத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசை தான். பொதுவாக இந்த மாதத்தில் எத்தனையோ சபாக்களை ஏறி இறங்கி நம்ம எத்தனையோ இசை கச்சேரியை கேட்டிருப்போம். அந்த அழகான இசை கச்சேரியை நமக்காக வழங்குற இசை கலைஞர்களோட வாழ்க்கையில் இந்த மார்கழி மாதம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு நம்ம இத்தனை நாள் தெரிஞ்சுக்கிட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு இசை கலைஞரோட மார்கழி அனுபவத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற இசை கலைஞரை பற்றி சொல்லணும்னா குறுகிய காலகட்டத்திலேயே இந்த இசை உலகத்தில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இவங்களே அமைச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவங்களுக்கான ரசிகர்கள் உலகமெங்கும் இவங்களோட இசைக்காக காத்துட்டு இருக்காங்க. எஸ், திருமதி சுதா ரகுநாதனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களோட மார்கழி அனுபவத்தை அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். மனதெங்கும் மார்கழி என்ற புதுமையான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி.
மார்கழி அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே என் மனசில் எப்போதுமே மத்தாப்பு தான். என்ன மார்கழின்னா உடனே எனக்கு வந்து சங்கீத சீசன் இது தான் ஞாபகம் வரும். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து சங்கீதத்தில் இருந்ததுனால எனக்கும் அந்த உணர்வு வந்து ஊட்டியிருக்காங்க. ஸோ மார்கழி அப்படின்னு ஒன்று எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது சங்கீதம். அடுத்தபடியாக திருப்பாவை வந்து என்னுடைய குரு டாக்டர் எம்எல் வசந்தகுமாரி அவங்க பாடின ஒலிப்பிழையை வந்து நான் பலமுறை கேட்டிருக்கேன். பல முறைன்னு சொல்கிறதோட ஒரு 100 தடவைக்கு மேலே கேட்டிருக்கேன். அந்த ஒரு சிடி வந்து ஒலிக்காத வீடே கிடையாதுன்னு நான் நம்புகிறேன்னா அந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையை வந்து அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. ஆண்டாள் வந்து எப்படி கண்ணனை வந்து பாடி உருகி பாடியிருக்காங்களோ அதோட இன்னும் கூடுதலாக இவங்க வந்து உருகி பாடியிருக்காங்க. இதை தவிர வந்து ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறது, இந்த டைம் ஆஃப் த இயர் கொஞ்சம் பனிமூட்டம், கொஞ்சம் குளிர்ச்சி, அதனால் இதெல்லாம் சேர்ந்து தான் என்னை பொறுத்த வரைக்கும் மார்கழி. மார்கழி மாதம்னு எனக்கு என்ன ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தபடியாக இந்த மார்கழி என்னுடைய குழந்தை பருவம், இந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எங்கள் அம்மா வந்து எனக்கு சங்கீதத்தை வந்து என்னுடைய உணவோடு சேர்த்து ஊட்டி விட்டாங்க. ஸோ சங்கீதம்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதுவும் சாஸ்திரிய சங்கீதம்னு காலை வேளையில் அகார சாதகம் வந்து செய்வது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதனால் லீவ் நாள் ஸ்கூலில் வந்து லீவ் விட்டுருந்தா கூட என்னை வந்து எழுப்பி இந்த மாதிரி அலங்கார வரிசையை பாடு, வர்ணம் பாடு 2 காலம், இல்லை ஜண்ட வரிசை பாடு, அகாரம் பாடு, இப்படி வந்து சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், சில வேளை தலைவலின்வேன், சில வேளை வயிற்று வலின்வேன். இப்படி அதை தப்பிச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் ட்ரை பண்ணுவேன். அதையும் மீறி அம்மா வந்து வற்புறுத்தி என்னை வந்து ஸ்ருதி பாக்ஸோடையோ இல்லை தம்பூரோடையோ உட்காந்து பாட சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த வீதியை சுற்றி பஜனை குழுக்கள் வந்து பல வரும். அதில் வந்து அவங்க பஜனை பாடிட்டு வருவாங்க, இல்லை நாமாவளி பாடிட்டு வருவாங்க, அபங்ஸ் பாடிட்டு வருவாங்க. ஸோ அதை வந்து அந்த குழுவோடு நம்ம எல்லாருமே சேர்ந்து பாடலாம். அந்த இன்னும் ஸ்பெஷலான விஷயம் வந்து இந்த பஜனை முடிஞ்ச உடனே ஏதான ஒரு இடத்துல வந்து நமக்கு வெண்பொங்கல், இல்லை சக்கரை பொங்கல், இல்லை சுண்டல், இதெல்லாம் வந்து விநியோகம் பண்ணுவாங்க. அதை வந்து நான் ரொம்ப ருசித்து சாப்பிடுவேன்னா. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, அம்மாவும் நானும் வாசலில் நின்றுட்டு இருந்தோம், இந்த பஜனை குழு வரைச்சி. அப்போ வந்து யாரோ வந்து தண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அம்மா வந்து அதை எடுத்துகிட்டு வரதுக்கு உள்ளே போகிறச்சே நான் வந்து இந்த பஜனை குழுவோட ஒரு க்யூரியஸாக பார்த்துட்டே, அந்த சிப்லா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்துட்டே நான் வந்து அவங்க அது யார் வாசிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க கூடயே நானும் ஒட்டிண்டு அப்படி மூவ் ஆகிட்டேன் நானும். அம்மா வந்து எங்கே குழந்தைன்னு முதல்ல தேடி இருக்காங்க. அப்புறம் காணோன்னு உடனே, ஐயோ சுதா எங்கேயோ காணோம், நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு அப்பாட்ட சொன்னோடனே அப்பா தான் வந்து பிரைட்டான ஐடியாவோட, ஒருவேளை அந்த பஜனை குரூப்போடையே அவங்க போயிட்டாங்களோ என்னவோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அத்தனை பெரியவங்க நடுவுலேயே நான் வந்து சின்ன ஒரு 2 அடியில் போயிட்டு இருந்தேன் நான். ஸோ that was something which stays in my mind. எவ்வளவு இடத்துல நாம் வந்து குழந்தையா இருக்கிறச்சே கச்சேரி செஞ்சுருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆஸ் அ ப்ரொஃபஷனல்னு பார்க்குறச்சே இந்த மார்கழி மாதத்தில் பாடுற முதல் கச்சேரி தான் நமக்கு வந்து ஒரு முதல் அடி எடுத்து வைக்கிறதுன்னு தான் நாங்கள் நினச்சிக்கிறோம். அப்படி பார்க்குறச்சே இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து வருஷம் இந்த மார்கழி மாதத்துக்கோசரம் ஒரு பாட்டு போட்டி வந்து நடத்துவாங்க. அந்த பாட்டு போட்டியில் வந்து யார் பரிசு பெறுறாங்களோ அதாவது ஒரு தம்பூரா பரிசு கொடுப்பாங்க. ப்ளஸ் ஒரு போனஸ் கிஃப்ட் என்னென்னா, அடுத்த மார்கழி உற்சவத்தில் நமக்கு வந்து ஒரு கச்சேரி, அதாவது 12 மணிக்கு பாடுற ஒரு ஜூனியர் ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. 35 வருஷம் முன்னாடி இந்த தம்பூரா பரிசை வந்து வாங்கின உடனே அடுத்த வருஷம் வந்து பாடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. ஸோ அந்த 12 மணி கச்சேரி வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி மார்கழி மாதத்தில் பாடுற கச்சேரிகள் அந்த லிஸ்ட்டில். என் மனசில் வந்து எந்த மார்கழி கச்சேரி வந்து நிஜமாகவே ஒரு முத்திரை பதிச்சிருக்கு அப்படின்னா, என்னுடைய குரு வந்து 1990 வந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலமானார்கள். அப்போ வந்து நான் என்னுடைய 2வது குழந்தை மாளவிகா வந்து வயிற்றில் ஐ வாஸ் கேரிங் ஹர். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து என்னமோ அவங்களுக்கு தோணியிருக்கு, அதாவது அப்போவே வந்து நான் ஒரு 6 months கேரிங். அதனால் வந்து அவங்க வந்து
ஒரு நாள் வந்து ஒரு 10 நாள் முன்னாடி அக்டோபர் மாதம் 19, 20 வாக்கில் என்கிட்ட பேசுகிறச்சே கண்டிப்பாக வந்து நீ மார்கழி மாதத்தில் வந்து மிஸ் பண்ணக்கூடாது கச்சேரிகளை, உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா யூல் பி 8 months அட்வான்ஸ்ட் ப்ரெக்னன்சி ஸ்டேஜ், ஆனாலும் நீ வந்து உனக்கு வந்த சந்தர்ப்பங்களை வந்து விடக்கூடாது, கண்டிப்பாக நீ பாடணும், இது வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னாங்க. நானும் ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். அப்புறம் வந்து அவங்க என் குரு என்ன சொன்னாலும் நான் வந்து அதை செஞ்சுருவேன், மறு கேள்வியே நான் வந்து கேட்க மாட்டேன். அதனால் அதே ஸ்டைலில் வந்து நான் வந்து கண்டிப்பாக பாடுறேம்மா, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு. என்ன தோணித்தோ பாவம் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு வாக்கை வந்து எங்கிட்ட வாங்கினாங்க. அண்ட் அந்த வாக்கை வந்து கொடுத்த உடனே எனக்கும் அதை காப்பாற்றணுன்ற ஒரு ஆட்டிடியூட், ஒரு என்ன சொல்கிறது, இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் இருந்தது. அதனால் அந்த மார்கழி மாதத்தில் வந்து நான் கிட்டத்தட்ட 14 கச்சேரி பாடினேன்னு நினைக்கிறேன். கடைசி கச்சேரி வந்து ஜனவரி 3ஆம் தேதி 1991 பாடினேன் வாணி மஹாலில். மாளவிகா வந்து ஜனவரி 20ஆம் தேதி பிறந்தா. ஸோ கிட்டத்தட்ட ஜஸ்ட் அபவுட் 17 days பிஃபோர் ஷி வாஸ் பார்ன். கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான், பட் எனக்கு தெரியும் என் ஃபேமிலி வந்து எவ்வளோ டென்ஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோட சைட் ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க, எல்லாம் சரியாக போயிட்டுருக்கா, ஏதாவது ஒரு அன்ஈசினஸ் இருக்கா, ஏதாவது ஒரு கஷ்டம் ஃபீல் பண்ணுறேன்னா அப்படின்னு. ஆனால் நிஜமாகவே என் குரு வந்து சொன்ன அந்த ஒரு ஆக்னியினாலேயோ என்னவோ இல்லை, ஐ ஃபெல்ட் ஹர் ப்ரெசன்ஸ். என் கூடயே அவங்க வந்து ஒரு தைரியம் ஓட்டிட்டு எனக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாஸ்திரிய சங்கீத கச்சேரி பாடுறது வந்து அவ்வளோ ஒரு சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம பாடுறது வந்து நாபியிலேருந்து வரும்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம பாடுற அந்த ஒலி வந்து வயிற்றுலேருந்து வர ஒரு ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 8 மாதத்தில் நான் எப்படி பாடினேன்னு எனக்கு இப்போ நினச்சி பார்த்தா கூட கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது, பட் எக்ஸைட்டிங்காக இருந்தது. எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேஸ் அ சிக்னேச்சர் சாங். அதாவது ஒவ்வொரு கலைஞருக்கும் இந்த பாட்டு வந்து அவங்க வந்து நல்லா பாடுவாங்க, இந்த பாட்டில் வந்து அவங்க உணர்ச்சி பூர்வமாக பாடுவாங்க, இந்த பாட்டு வந்து அவங்க குரலுக்கு ரொம்ப சூட் ஆகும். இப்படி வந்து ரசிக பெருமக்கள் மத்தியில் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. மார்கழி மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒரு ஃபேவரட் சாங்ஸ் அப்படின்னு இல்லாத நம்ம பல புதுமையான பாடல்களை வந்து உள்ளே கொண்டு வருவோம். பல பாடல்கள் வந்து பழசாக நம்ம வந்து தூசி தட்டி அதை வந்து திருப்பி பாடுவோம். இப்படி வித்தியாசமான பாடல்கள் பாடணுன்னு தான் நம்மளும் நினைப்போம், ரசிகர்களும் அதே தான் எதிர்பார்ப்பாங்க. பட் ரொம்ப வந்து சங்கீதத்து உள்ளே போகாத, ராகம் தாளம் அப்படின்னு உள்ளே போகாதவங்க, சும்மா வந்து ஒரு இசையை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க காதுக்கு ரம்யமாக இருக்குது அப்படின்னு கேட்குற வரவங்க வந்து எப்போதுமே வந்து ஒரு 4-5 பாட்டுக்குள்ளே வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அதை எழுதிச்சிட்டு அனுப்புவாங்க. அதில் வந்து ஒன்று பிரம்ம முக்கட்டே, அது வந்து அன்னமாச்சாரியாவோட பாட்டு. இன்னொன்று என் குரு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கின ஒரு தாசர் பதம், அதாவது பாரு கிருஷ்ணையா அப்படின்னு. இன்னொன்று வந்து சின்னஞ்சிறு கிளியே, பாரதியார் பாடல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் கண்டநாள் முதலாய், காதல் பெருகுதடி அப்படின்னு முருகன் பேரில் ஒரு பாட்டு. இந்த 4 பாட்டுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கச்சேரி மாற்றி ஒரு கச்சேரி யாராவது ஒரு குழந்தை வந்து கேட்கும், இல்லை ரொம்ப ஒரு வயசானவங்க வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ரசிகரோட வேண்டுகோளுக்கு இணங்கி நம்ம வந்து சில வேளை பாட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பாடிட்டு இருப்போம். நான் கூட கேட்பேன், நீங்கள் வந்து வீட்டில் வந்து கேசட்டில் கேட்குறீங்களே, சிடியில் கேட்குறீங்களே, திருப்பியும் அதை பாடணுமா அப்படின்னு. இல்லை இப்போ கேட்கணும் போல் இருக்குது அப்படின்வாங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து பாடுவோம். அதே மாதிரி இப்போது உங்களுக்கோசரம் அந்த கண்டநாள் முதலாயிலேருந்து ஒரு 2 வரி மட்டும் இப்போ பாடுறேன். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. என்னால் வந்து இந்த ஒரு மார்கழியை வந்து மறக்கவே முடியாது. அதாவது 2000, த டான் ஆஃப் 2000, அந்த மிலேனியம் இயர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வருஷம் நம்ம பாரதத்தோட ஒரு 50th ரிப்பப்ளிக் டேக்கு எங்களுக்கு வந்து அழைப்பு வந்திருந்தது. எங்களுக்குன்னு நான் சொல்கிறது, நம்ம ஆஸ்கர் நாயக்கன் ஏஆர் ரஹ்மான் சார் அவருடைய சிடி ரிலீஸ் ஒன்று இருந்தது. ஜனகணமன, நம்ம நேஷ்னல் ஆந்தம் தேசிய பாடலை வந்து நிறைய வாய்ஸஸ் வச்சு விஷுவலும் எடுத்திருந்தார்,
ஆடியோவை எடுத்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டி ஆஃப் நேஷ்னல் ஆந்தம். அந்த சிடி ரிலீஸ் வந்து பார்லிமெண்ட்டில் நடக்க இருந்தது. அதுக்கு வந்து நிறைய பேர் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். யாரெல்லாம் பாடினோமோ அதில் வந்து ஒரு 10 பேர் வந்து நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து நம்ம வரோன்னு தெரிஞ்சோன்னோ தெரியல, ஒரு அழைப்பு வந்தது, இந்த மாதிரி நீங்கள் வந்தே மாத்திரம் வந்து பார்லிமெண்ட்டில் பாடணும் அப்படின்னு. அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயன்றது எனக்கு, வந்தே மாத்திரம் பாடுறதுன்றது ஒரு சின்ன விஷயம், ஏன்னா நம்ம வந்து கச்சேரிலேயே அடிக்கடி பாடுறோம். பட் பார்லிமெண்ட்டில் அத்தனை பேர், அத்தனை லீடர்ஸ் நடுவில் மத்தியில் நம்ம வந்து அதை பாடுறதுன்றது நிஜமாகவே குரல் நடுங்குமா, நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு அச்சம் வந்து கடைசி நிமிஷத்தில் எனக்கு வந்தது. ஏன்னா உள்ளே நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சைடில். உள்ளே நுழைஞ்சு அந்த லீடர்ஸ் ஒவ்வொருத்தராக பார்க்குறச்சே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய பீதி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. பட் அது வந்து அவ்வளோ ஒரு பெருமை படக்கூடிய ஒரு விஷயன்றதுனாலேயோ என்னவோ தெரில, எனக்கு எங்கேருந்தோ அந்த சக்தி வந்தது. எலக்ட்ரிஃபைங் தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஹாலில் எவ்வளோ ஹிஸ்ட்ரி பார்த்த அந்த பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹாலில் அத்தனை லீடர்ஸ் நடுவில் மத்தியில் நம்ம வந்து பாட முடிஞ்சுதுன்னு, பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னு எனக்கு பெருமையாகவும் இருக்குது, எனக்கு நெகிழ்வாகவும் இருக்குது. ரொம்ப ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கோடு அன்றைக்கி அந்த வந்தே மாத்திரம் அமைஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். மனதெங்கும் மார்கழி அப்படின்னோடனே நான் சொன்னேன் மத்தாப்பு அப்படி வந்து என் உள்ளே வந்து இப்படி இப்படி டக் 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 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு. பட் மார்கழி வந்து ப்ரோக்ரெஸ் ஆக ஆக, அதாவது அரவுண்ட் த 31st அந்த நியூ இயர் வரைச்சே அந்த மார்கழியோட கம்ப்ளீட் ஒரு அவதாரம் ஃபுல்லாக இருக்கிறச்சே எங்களுக்கு வந்து நிஜமாகவே ஒரு கிராக்கர்ஸ் வந்து வெடிக்கிறச்சே நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு பிரமிப்பு இருக்குமோ, அந்த ஒரு பிரம்மாண்டம் தான் எங்கள் எல்லாருக்கும் தான். எங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த பிரம்மாண்டம் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுறதுன்னு எவ்வளோ பேரை வந்து நம்ம சந்திக்கிறோம், எவ்வளோ ரசிகர்களை வந்து நம்ம அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் கச்சேரி மூலமாக. கச்சேரி பாடுறதுன்ற ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். அதுவும் மற்றவங்க கிட்டேருந்து நம்ம வந்து பாடினது அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கொடுத்ததுன்றது அந்த ஃபீட்பேக்கு கேட்குறச்சே இன்னுமே சந்தோஷம். ஸோ வருஷம் முழுக்க நாம் வந்து கச்சேரி செஞ்சாலும் மார்கழியில் பாடுறதுன்றது ரொம்ப ஸ்பெஷலான அனுபவம். அதனால் மனதெங்கும் மார்கழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், ஜாயஸ் ஹாப்பி ஒகேஷன். என்ன நேயர்களே, திருமதி சுதா ரகுநாதன் அவங்களோட மார்கழி அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இத்தனை நாள் அவங்க பாடி நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். அவங்க பேசும்போதும் இந்த அளவுக்கு இனிமையாக இருக்கும்னு நம்மளாம் எதிர்பார்க்கல. குறிப்பாக அவங்களோட சின்ன வயசு அனுபவங்களை சொல்லும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. இதே போல் நாளைக்கும் மார்கழி மாதத்தில் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.